ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டிலே எப்படி ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணலான்ற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். அதில் நான் ஒரு கொஸ்டினும் கேட்டிருந்தேன். அதாவது உங்கள் வீட்டு செடியிலையும் நிறைய பூக்கள் பூக்கணும்னா நீங்கள் என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அந்த டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்ற மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். நிறைய பேர் எஸ்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸு. அதாவது உங்களுடைய ரெகுலராக நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் செடிகளுக்கும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செடிகளுக்கும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சி கண்டிப்பாக உங்கள் வீட்டு செடியிலும் இந்த மாதிரி அழகான மலர்களை பார்க்க முடியும். அதாவது ஒரு மனிதனுக்கோ விலங்குக்கோ எப்படி டெய்லியும் உணவுகள் தேவையோ அதே மாதிரி செடிகளுக்கும் டெய்லியும் உணவுகள் தேவை. அந்த மாதிரி நீங்கள் உணவுகளை டெய்லி அதுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டு செடியிலும் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு செடி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாதி தொட்டி அளவுக்கு 50% மண்புழு உரம் அண்ட் 50% செம்மண் அல்லது காயன்னு சொல்லுவாங்க, தேங்காய் நார், ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி வைக்கணும். ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு செடியை வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 1 மந்த்துக்கு நீங்கள் தண்ணி மட்டும் தான் அந்த செடிக்கு விடணும். 1 மந்த் இல்லைன்னா ஒரு 20 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் தான் நான் சொல்ல போகிறேன் இந்த டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே எங்கள் வீட்டில் கருப்பு உளுந்து தான் பயன்படுத்துவேன். இட்லிக்கு ஒரு 4 நாளைக்கு இல்லை 5 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அரைச்சி போடுவேன். அதில் அந்த கருப்பு உளுந்துகள்லேருந்து ஏற்பட்ட இந்த கழிவுகள் தான் இது. அதாவது கருப்பு உளுந்தோட தோள்கள். இந்த தோள்களை நான் கீழே ஊற்றவே மாட்டேன். அந்த மாதிரி அந்த தண்ணிகளும் கீழே ஊற்ற மாட்டேன். அந்த மாதிரி நம்ம இட்லிக்கு போடும்போது அதிகமான அரிசி ஊற வைப்போம். அதனுடைய தண்ணிகளும் நான் கீழே ஊற்ற மாட்டேன். அதாவது அதுலேருந்து வர அலசின தண்ணி கிட்டத்தட்ட 5 தடவை அலசுறோம் அப்படின்னா அந்த தண்ணி ப்ளஸ் இந்த உளுந்தோட கழிவுகள் தண்ணி, இந்த தண்ணியும் கீழே ஊற்ற மாட்டேன். அந்த மாதிரி இந்த உளுந்து தோல் பூக்கள் பெருசாக பூக்கிறதுக்கும் அதிகப்படியான மொட்டுகள் வைக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற ஒன்று தான், ஒன்றுமே இல்லைங்க. காலையில் எழுந்தோடனே எல்லார் வீட்லேயுமே டீ போடுவோம் இல்லையா? அந்த டீ போட்ட அந்த பாத்திரம், அதில் அந்த டீயோட வடிகட்டின அந்த கழிவுகள் இருக்கும் இல்லையா? அது ப்ளஸ் எப்பயுமே எங்கள் வீட்டில் 2 வேளைக்கு காலையிலே சமைச்சிருவோம். ஏன்னா பசங்க ஸ்கூல் போகிறாங்க, அவர் ஆஃபீஸ் போகிறாரு. ஸோ 2 வேளைக்கு சமைச்சதுனால 2 வேளையோட கழிவுகள், வெங்காயம், அதுக்கப்புறம் அந்த கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸு, அந்த மாதிரி ஏதாவது டெய்லி நம்ம காய்கள் வெட்டின அதோட மிச்சங்கள் இருக்கு இல்லையா? அதை நம்ம இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரி வீட்டில் சாதம் வடித்த தண்ணி, கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சாதம் வடித்து தான் பயன்படுத்துவோம். அந்த வடித்த தண்ணி இதில் ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் அரிசி கழுவின தண்ணி இதையும் கலெக்ட் பண்ணுவேன். இது டெய்லியுமே நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு உரம் கிடைக்குது, நேச்சுரலான ஒரு உரம். இதை நம்ம காய வைக்க மாட்டேன், பொடி பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். இதை நேரடியாகவே செடிகளில் ஊற்றிடுவேன் நான். அந்த மாதிரி செடிகளில் ஊற்றும் போது சில பேருக்கு ஒரு டவுட் வரும். அந்த மாதிரி செடிகளை ஊற்றும் போது அழுகுன ஸ்மெல் வராதா, கொசு வராதா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். கண்டிப்பாக உங்களுடைய தொட்டிகள் வெயில் புறத்தில் இருக்கணும், அதாவது வெளியில் இருக்கணும், சன்லைட் படுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சன்லைட் படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 தொட்டி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா 10 தொட்டியில் ஃபஸ்ட்டு ஒரு தொட்டிக்கு நீங்கள் இதை ஊற்ற ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த தொட்டிக்கு மறுநாள், அதுக்கு அடுத்த தொட்டி மறுநாள், அந்த மாதிரி கண்டினியூஸாக ஊற்றிக்கிட்டே வாங்க. அதுக்கு அடுத்து 10ஆவது நாள் மறு தொட்டிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தொட்டிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே காஞ்சிருக்கும். அதனால் நேரடி சன்லைட் படுறதுனால உரங்கள் எல்லாமே சீக்கிரமாக காஞ்சிரும். அந்த மாதிரி நம்ம வெளியில் காய வச்சு பொடி பண்ணி போடுறத விட அதில் உயிர் சத்துக்கள் கம்மி. இந்த மாதிரி அதிலே மக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மண்புழு நிறைய உருவாகும். அந்த மாதிரி மண்புழு இதிலே நிறைய உருவாகும் போது நிறைய ஊட்டச்சத்துக்கள் அந்த நேரடியாகவே அந்த செடிகளுக்கு கிடைக்கும். எப்பயுமே இந்த மாதிரி தொட்டிகளில் நம்ம செடி வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நுண்ணுயிர்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நேரடி கழிவுகள் இந்த மாதிரி ஊற்றும் போது தான் உங்களுக்கு நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணுக்கு அதிகமான ஊட்டச்சத்து கிடைக்கும். அந்த மாதிரி ஊட்டச்சத்து கிடைச்சாலே உங்கள் செடிகளில் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இந்த தொட்டிகளில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் நிறைய வெள்ளையாக இருப்பாருங்க. இது எல்லாமே நுண்ணுயிர்கள் தான். மண்ணும் பாருங்கள் எப்படி பொலன்னு, அதாவது ரொம்ப உலர்ந்த மாதிரி கருமையாக அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே செம்மண் தான், எல்லாமே மேலே இருக்கிறது எல்லாமே உரம் தான். நான் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு ட்ரிப் என்ன பண்ணுவேன், மண்ணோட சேர்த்து கிளறி விட்டுருவேன். இந்த மாதிரி கிளறி விடும்போது இன்னும் ஈஸியாக அது மண்ணோட மண்ணை கலந்து மக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புது செடிகள் வைக்கும்பொழுது நேரடியான இந்த கழிவுகளை ஊற்றக்கூடாது. அந்த மாதிரி நேரடி கழிவுகள் ஊற்றுனீங்கன்னா செடிகள் பட்டுடும். அதனால் எப்போ ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த செடிகள்லேருந்து துளிர் வர ஆரம்பிக்கும். துளிர்கள் அதாவது செடி வச்சு ஒரு 20 நாளில் துளிர்கள் மொட்டுகள் வர ஆரம்பித்த பிறகு நீங்கள் கழிவுகளை ஊற்றலாம். அந்த மாதிரி கழிவுகள் ஊற்றும் போதும் வேரில் படாமல் சைடில் ஊற்றணும். சைடில் ஊற்றணும். அதுக்கப்புறம் செடிகள் பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் நேரடியாகவே ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த டிப்ஸ் மட்டும் தாங்க நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு அருமையான ரிசல்ட்டை கொடுக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி அதிகமான பூக்களை பறிக்க ஆரம்பிங்க.
அந்த மாதிரி கருப்பு உளுந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய வந்து காய்கறி ஊட்டச்சத்துக்களை போடுங்க. அதுவே உங்களுக்கு வந்து நிறைய பூக்களை வந்து வைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.